السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், அதாவது சில சகோதரிகள், சில பெண்கள், அவர்கள் மனைவிமார்கள், அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய கணவனுடைய இயற்கையான இல்லற ஆசைகளை, அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்களுடைய ஆசையை அவங்க நெருங்கினாங்கன்னு சொன்னால் இவர்கள் தள்ளி போகிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காட்டுறது, அதில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தை 3 குழந்தை கூட இருக்கலாம். ஆனால் அந்த கணவன் விருப்பப்படும் பொழுது மனைவி தயாராக இல்லை, மனைவி அதற்கு ஈடு கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த இல்லற ஆசையை அந்த கணவன் ஆசைப்படும் பொழுது முழுமையாக அதற்காக சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வர்றதை பார்க்குறோம். சில சகோதரர்கள் மிக வருத்தப்பட்டு அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது இந்த ஒரு இஷ்யூவை சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு இஸ்லாமிய தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வழியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மனிதர்களுக்கும் உரிமையை கொடுத்துருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை முழுவதுமாக வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுது. இதில் கணவனுக்கு இருக்கக்கூடிய உரிமையை மனைவி முழுவதுமாக வழங்க வேண்டும், மனைவிக்கு இருக்கக்கூடிய உரிமையை கணவன் முழுவதுமாக வழங்க வேண்டும். இதில் எந்த ஒரு பாகுபாடுகளையும் எந்த ஒரு குறைபாடுகளும் வைக்கக்கூடாது. மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். மனைவி ஆசைப்படக்கூடிய ஹலாலான வாழ்க்கைக்கு நாம் உதவ வேண்டும். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கும் கொடுக்கணும். என்ன ஆடை நாம் அணிகின்றோமோ அதுபோல் உள்ள இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான ஆடையை கொடுக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இல்லற தேவைகள் ஏற்படும் பொழுது முழுமையாக அந்த இல்லற தேவைக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். சூரத்து நிசால அல்லாஹ் சொல்கிறான், அவர்களோடு நல்ல முறையில் வாழுங்கள். அதாவது கணவன்மார்கள் மனைவிமார்களோடு நல்ல முறையில் வாழ வேண்டும். அதாவது அவர்களை திட்டுறது, அவங்கள அடிக்கிறது, அவங்கள காயப்படுத்துறது, அவங்கள 4 பேர் முன்னாடி கேவலப்படுத்துறது, அவங்களுக்கான நேரத்தை கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான உரிமை பறிக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்யாமல் ஒரு நிதானமான, அதாவது நடுநிலையான ஒரு வாழ்க்கையை, நடுநிலையான ஒரு பேணுதலை நாம் மனைவிமார்களிடம் பேண வேண்டும். மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் சரியான முறையில் வழங்க வேண்டும். அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவங்களுக்கு ஒழுக்க ரீதியான தர்பியத்தை நாம் வழங்க வேண்டும். அவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். அவர்கள் நன்மை செய்ய ஆசைப்பட்டால் அந்த நன்மைக்கு நாம் உதவ வேண்டும். அவங்க கல்வி கற்றுக்கொள்ள, தாவா செய்ய, குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொள்ள, அனைத்து விஷயங்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்குவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களிலும் அந்த ஹவுஸ் ஹோல்டு விஷயத்தில் மனைவிக்கு சப்போர்ட்டாக நாம் இருக்கணும். மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் செய்து கொடுக்கணும். குறிப்பாக இல்லற விஷயத்திலையும் மனைவியுடைய தேவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அதுபோல தான் மனைவிக்கு கணவனுடைய உரிமை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எக்ஸ்பிளிசிட்டாக சொன்னாங்க. ஒரு கணவன் மனைவியை படுக்கைக்காக அழைத்து, இல்லறத்துக்காக அழைத்து, அந்த மனைவி அதை மறுத்து விடுகின்றாள் என்றால், அதாவது எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், எந்த ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூவும் இல்லை, எதுவுமே இல்லை, இதுதான் ரெகுலராக நடக்குது, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறது இல்லை, கணவன் பக்கமே போகிறதில்லை, இப்படியான ஒரு நிலையில் அந்த மனைவி இருந்தாள் என்றால், அப்படியான ஒரு நிலை தொடர்ந்துட்டே இருக்குதுன்னா, அவங்க அந்த இரவு தூங்கி காலையில் விழிக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சாபம் நமக்கு தேவையா? அப்போ சில கணவன்மார்கள் அவங்க எல்லா உரிமையும் வழங்கியும் கூட, அவங்களால முடிந்த எல்லா விஷயத்தையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய எல்லா விஷயங்களிலும் அவங்க நிதானத்தையும் பேணுதலையும் அவங்க செய்தாலும் கூட இந்த மனைவிமார்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு. சரி, எதுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, தெர் இஸ் நோ ரீசன். இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். என்ன ரீசன்? எந்த மெடிக்கல் ரீசனும் இல்லை. எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது விதிவிலக்கு இருக்குது.
மெடிக்கல் ரீசனாக இருக்கலாம், அல்லது வேற உடல் ரீதியான பாதிப்பாக இருக்கலாம். அந்த மாதிரியான பெண்களுக்கு வேற விஷயம். ஆனால் ஜென்ரலாக சொல்ல போகணுமா இருந்தால் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வெறுமன இதில் நாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் துளைத்து கணவனுடைய வாழ்க்கையும் நரக வேதனையாக மாற்றுகிறார்கள். நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் செய்வது என்பது நம்மளுடைய பார்வையை தாழ்த்துவதற்கு உதவக்கூடிய ஒன்று. நம்மளுடைய மர்ம உறுப்புகளை, நம்மளுடைய அதாவது ஜினாலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பெரும் கேடயம் தான் இந்த திருமணம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த மாதிரியான அதாவது பெண்களுக்கு நாட்டம் இல்லை, சில பெண்களுக்கு இந்த மாதிரியான நாட்டம் இல்லாமல் போகிறதுனால குடும்ப வாழ்க்கை சிதைந்து போய் இவர் தப்பான விஷயங்களை தேடுவதற்கும் இது ஒரு காரணியாக அமையுது. நமக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய சொசைட்டியில் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு குதிரை கொம்பு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு வேற வழியே தெரியல. அப்போ அவர் வேற வேற விஷயங்களை பார்க்க அது தூண்டுது, தவறான காட்சிகளை பார்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குது. அப்போ பெண்களுக்கு அவ்வளோ பெரிய கடமை இருக்கின்றது, அந்த அதாவது அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் யாராவது எந்த ஒரு சகோதரியாவது இதில் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கணவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கல, கணவன் அழைக்கும் பொழுது இல்லறத்துக்காக ரெடி ஆகலை, கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்ளலை, கணவனுக்கு பிடித்த மாதிரியான அதாவது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழலைன்னு சொன்னால் உண்மையிலே மிகப்பெரும் தப்பு, அது மிகப்பெரும் ஹராம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல மனைவி வச்சு சொல்கிறாங்க, அதாவது உங்களுடைய மனைவியிடம் உங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா பிடித்ததை நினைத்து நீங்கள் அவங்கள அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, சமாளிச்சுக்கங்க. அது இல்லாமல் நீங்கள் முகத்தை காட்டிக்கிட்டு, அது இல்லாமல் நீங்கள் இல்லறத்தை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தனா அது சரியானதாக இருக்காது, அது ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்காது, அது நரக வாழ்க்கையாக மாறிடும். அதுபோல தான் மனைவிமார்களும் கணவன்மார்கிட்ட சில விஷயங்கள் பிடிக்கல, மேபி அவங்க அட்ராக்டிவாக இல்லாமல் இருக்கலாம், மேபி அவங்க என்ன ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்ச விஷயங்களை நினச்சி பிடிச்ச விஷயங்களை வைத்து அந்த கணவனை நேசிக்கக்கூடிய, அந்த கணவனை நேசிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலிஹான மனைவி என்பவள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே சிறந்த செல்வம். அப்போ சாலிஹான மனைவி இந்த விஷயத்தில் தப்பு செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவனுக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவங்க, கணவனுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க, கணவனை நல்ல முறையில் புரிந்து கொண்டவர்கள், கணவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த கெட்டதுக்கும் போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாசல்களில் எந்த வாசலின் வழியாகவும் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இதுதான் வாழ்க்கை. அதாவது ஆண் என்பவன் வெளியில் போகிறான், சம்பாதிக்கிறான், அவன் பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறான். பெண் என்பவள் அவனுடைய மென்டாலிட்டியை புரிஞ்சு, அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான விஷயங்களை புரிந்து அதன் அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் பெண்களாக இருக்க வேண்டும். மாறாக நான் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்மையிலேயே அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிறத இந்த சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கணவனுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறதுல பிரதானமானது கணவனுடைய இல்லற தேவைகளை சரியான முறையில் நிறைவேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதான தேவை. அதே போல தான் மனைவிமார்களுக்கும். அதனால் 2 பேருக்குமே உரிமைகள் இருக்கின்றது. 2 பேருமே தவறுகள் செய்தால் மாறிக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய உரிமையில் நாம் தவறு செய்து விட்டோம்னா நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்போம். நமக்கு என்ன பதில் இருக்குது? திருமணம் நடந்தாச்சு, அந்த கணவனுக்கு வேற வழியே கிடையாது, அவன் உபச்சாரம் செய்ய முடியாது. இது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் வேற வேற வழிகளை தேடி போயிடுவாங்க. முஸ்லீம்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, உபச்சாரம் செய்ய முடியாது, தவறான பார்வையை பார்க்க முடியாது, தவறான பேச்சை பேச முடியாது, தவறான முறையில் அதாவது மற்ற பெண்களிடம் பேசி பழகுவது ஹராமாக்கப்பட்ட ஒன்று, அதுக்கு நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒன்று. அதற்கு வழிவகை அமைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எந்த ஒரு மனைவியும் செய்ய மாட்டாங்க தானே, எந்த ஒரு முஸ்லிமாவும் செய்ய மாட்டாங்க தானே. அது மிகப்பெரிய தப்பு தானே. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மிகப்பெரும் குற்றமாக, மிகப்பெரும் பாவமாக பதிவு செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். கணவன் மனைவி என்பவங்க சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் தான் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புரிதலை எல்லாருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.